என் பேர் புவனேஸ்வரி. என் வீட்டுக்கார் பேர் பிலிப் குமார். இங்கே முதல் முறையாக நான் 2016 வந்தேன். அப்போ என்னோட சின்ன குழந்தைக்கு 45 நாளில் ஃபிக்ஸ் வந்துடுச்சு. என்ன ஏதுன்னே தெரியாது. குழந்தை திடீர்னு கண்ணு காலெல்லாம் ஒன்றுமே அசைவே இருக்காது. எனக்கு ஒன்றுமே புரியாது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் கேட்பேன். ஏன்னா எனக்கு கூட யாரும் பெரியவங்க யாரும் கிடையாது. எங்கள் அம்மாவும் எனக்கு கூட சரியாக இல்லை. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முதல் முறையாக சரி நானும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் குழந்தைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தேன். ஆனால் அங்கே குழந்தைக்கு எதுவும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரத்த டெஸ்ட்டு, இசிஜின்னு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. பிறந்து ஒரு 45 நாள்லேயே இவ்வளோ டெஸ்ட்டு குழந்தை எடுக்கும்போது குழந்தை தாங்குகிற சக்தியே இல்லை. அதை பார்த்து என்னாலையும் தாங்க முடியல. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை. அவள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தா. அப்போ அவள் சொன்னா, இந்த மாதிரி குழந்தைய கூப்பிட்டு போ அப்படின்ட்டு. நான் குழந்தைய கூப்பிட்டு இந்த பேக் சைடில் நின்றுட்டு இருக்கேன். யார்கிட்ட கேட்கறது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது நின்றுந்தேன். ஒரு ஃபாதர் என்னை கூப்பிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி அவரே என்னை கேட்டாங்க. கேட்டோடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி குழந்தைக்கு ஃபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவரே கூப்பிட்டு அவர் ஜெபம் பண்ணிவிட்டு, நீ கோயிலுக்கு உள்ளே போயிட்டு நீ ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணிவிட்டு பேர்லாம் எழுதி கொடுப்பாங்க, நீ கொடுத்துட்டு போ, உனக்கு உன் குழந்தைக்கோசம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சின்னதாக இருந்துட்டு சரி நான் போயிட்டேன். என்ன மறுநாள் டெஸ்ட்டுக்கு எல்லா லிஸ்ட்டும் வந்துச்சு. ஆனால் எல்லாமே கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நானும் ரொம்ப வேண்டிட்டு போயிட்டேன். மறுவாட்டி வரும்போது அந்த குழந்தை ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த அந்த ஃபிக்ஸ் இருந்த ஒரு விஷயமும் எதுவுமே தெரியவே இல்லை. குழந்தை ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இந்த கோவில் மேலே பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. அடிக்கடி வரவும் இங்கேயே மாசமானா நாங்கள் வந்துடுவோம். டெய்லியும் 5 மணிக்கெலாம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 5 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா, சப்போஸ் நானும் என் வீட்டுக்காரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் குழந்தைங்க 2 பேருமே ஜெபம் பண்ணுவாங்க. மாதா முன்னாடி நின்று வீட்டில் ஜெபம் பண்ணிவிடுவாங்க. அவங்க கரெக்டாக அந்த ஒரு டைம் அவங்க டியூஷன் போயிட்டு வந்தாலும் சரி அவங்க ஜெபம் பண்ணிவிடுவாங்க. டெய்லியும் இது ஒரு எங்களுக்கு இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்துக்காக நன்றி சொல்கிறது எங்களுக்கு அது ஒரு டெய்லியும் நாங்கள் செய்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் சின்ன பிள்ளைக்கு திருப்பி அதே மாதிரி ரொம்ப உடம்பு முடியாதாயிடுச்சு. என் வீட்டுக்காருக்கு ஃபிக்ஸ் இருக்குது, அவருக்கும் உடம்பு முடியாதாயிடுச்சு. என் கூட யாருமே இல்லை. குழந்தைய வச்சுட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அப்போ என் கூட யாருமே இல்லை. குழந்தைய வச்சுட்டு குழந்தை பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஐசியூவில் வச்சுருக்காங்க. நான் இவங்கள தான் கேட்டுக்கிறேன். எனக்கு நீங்கள் முதல்ல நம்பிக்கை கொடுத்தது நீங்கள் தான், கடைசி வரைக்கும் நீங்கள் தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதா மேலே இருந்த நம்பிக்கை எனக்கு முழுக்க இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு துளி கூட எனக்கு குறையவே இல்லை. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், ஒரு சந்தோஷமோ ஒரு மகிழ்ச்சியோ இல்லை ஒரு கவலையோ எது நடந்தாலும் நான் முதல் சொல்கிறது என் அம்மா கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன். மாதா அம்மா கிட்ட தான் சொல்லுவேன், அம்மா எனக்கு இந்த மாதிரி இந்த விஷயம் இன்னைக்கு நடந்தது அப்படின்ட்டு. எதையும் நம்ம முழுசாக நம்ம நம்பி நம்ம இறங்கணும்னா இந்த அம்மா முன்னாடி நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதனால் யாரும் எதுவும் நினைக்காம முழுமையாக நம்புங்க, அது நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். அதுதான் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எண்ணில் அடங்கா